இலங்கையில் இருக்கக்குள்ள எத்தனையோ கோயில் திருவிழாக்களுக்கு போயிருக்கிறோம். கனடா முதல் முறையா ஒரு கோயில் திருவிழாக்கு போறோம். அதுவும் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறகு நாங்கள் கோயிலை சேர்ந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மொன்ட்ரியலில் இருக்கிற வேல் முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு முதல் தரம் மொன்ட்ரியலுக்கே தான் பல நூற்றாண்டுகளாக தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரத்தில் நிலைத்து நிற்கிற தண்ணீர் பந்தலை நாங்கள் வாசலுக்கு வந்தோன்னே கண்டோம். அங்கே போய் அருமையான ஒரு மோரை வாங்கி குடித்து எங்களோட தாகத்தை தீர்த்து கொண்டு தொடர்ந்து நாங்கள் நடக்க வலிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு கண்கொள்ளா காட்சிகள் காத்து கொண்டிருந்தது. தலைமுறையாக எமது பாரம்பரியம் கலாச்சாரம் கடத்தப்படுவதை கண்கூடாக காண முடிந்தது. இதில் நாங்கள் என்னதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம்னு சொன்னால், கட்டெறியும் வெயிலிலும் உடல் களைப்பையும் தாண்டி பக்தியின் பேராற்றல் இதயங்களை அசைக்க தேர்க்கயிற்றை இழுத்து ஒவ்வொரு அடியிலும் அன்பு நிரம்ப சுப்பிரமணியன் பவனி இது ஒரு கண்கொள்ளா காட்சி அல்லவா? காவடி இது ஒரு பக்தியின் ஆழமான வெளிப்பாடு. ஒவ்வொரு அசைவிலும் ஒரு பிரார்த்தனை, ஒரு நன்றிக்கடன். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளேயே போகிறோம். உண்மையிலேயே இது முருகன் கோயிலாங்க. எங்கே போடுறது? சிவபெருமானும் அஷ்ரம் சிவபாத டெம்பிள், ஏதோ சுப்பிரமணிய ஐயப்ப அம்மன். ஓ 3 பேரும் இருக்கிற நம்ம நினைக்கிறேங்க.
கோயில் வரையேயான இந்த சிறிது தூர நடைப்பயணத்திலே எனது மனம் குமுறல்கள் அனைத்தும் நீங்கி பாரிய சாந்தமடைந்தது. நந்தியின் காதுகள் பக்தர்களின் மனக்குமுறல்களையும் பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தது. குடும்பங்களோடு பிரார்த்தனையின் போது தந்தையிடமிருந்து மகனுக்கும் தாயிடமிருந்து மகனுக்குமாக பரம்பரையாக பிரார்த்தனைகள் பாரம்பரியங்கள் பரிமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சமூகத்தை இத்தனை பேரை நான் இங்கே எதிர்பார்த்திருக்கவில்லை. உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு வேறு லெவல் அனுபவம். சத்தங்கள் நல்ல தமிழ் சத்தங்கள். இருந்தாலும் ஓடி வர வேண்டும் என்று கூறியவுடன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து விட்டார். அங்கே முருகப்பெருமான் சிரிக்கின்றார். அந்த குழந்தையை பார்த்து பக்தியோடு முருகப்பெருமானின் பேரருள் கிடைத்து விட்டது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அன்னதானம் தான் சாப்பிடலாம் போயிட்டு சரியான ஆக்கள் சரியா. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கொள்ளுங்க. மற்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு கடுமையாக ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய்.